இன்னும் சற்று நேரத்தில் தவேக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் தவேக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள தவேக எம்எல்ஏக்களுடன் சற்று நேரத்தில் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. தவேக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. பிற்பகல் 1 மணிக்கு மாமல்லபுரம் விடுதிக்கு வர வேண்டும் என தவேக தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாமல்லபுரம் விடுதியில் தவேக எம்எல்ஏக்களின் அவசர ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. பிற்பகல் 1 மணிக்கு மாமல்லபுரம் விடுதிக்கு வர வேண்டும் என்று தவேக தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் தவேக எம்எல்ஏக்களுடன் சற்று நேரத்தில் ஆலோசனையானது தொடங்க இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமார், வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் தவேக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டமானது மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள்? இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழக அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே அரசியல் சூழல் என்பது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத அடிப்படையில் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல்கள் நிலவி வரக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை 1 மணிக்கு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வர வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைமை அறிவுறுத்ததாக வர வேண்டி உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எங்கெங்க இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருந்தாலும் 1 மணிக்கு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வர வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை. தொடர்ச்சியாக ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல்கள் இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆட்சி அமைத்து தர முடியாது என ஆளுநர் உத்தரவிட்டதை அடுத்து அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து ஆதரவு கோரி இதுவரை காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 116 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில மேற்கொண்டு 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று தினமே காலை 10 மணிக்கு மேல திருமாவளவனுடைய அதாவது ஆதரவு கிடைத்துவிடும் என மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த நிலையில் தான் திருமாவளவனுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது இன்னும் நடந்து முடியவில்லை. இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தான ஆலோசனை மேற்கொள்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில சரியாக 1 மணிக்கு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருவதற்கு உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அடுத்த கட்ட நகர்வுகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் கூட்டணி ஆதரவுகளோடு தான் ஆட்சி என்பது அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக அதற்கு ஏற்றது போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் ஒரு சில நிபந்தனைகள்லாம் விதிக்கப்படுகிறார்கள். அந்த நிபந்தனைகள்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் நம்மளுடைய ஆட்சியை அமைக்க முடியும். இல்லை என்றால் ஒரு சில இழுபறிகளாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து நாளைக்குள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான கால அவகாசம் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும். அதே நேரத்துல மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது நமக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் அமைச்சரவையில் இடம் கேட்டாலும் கூட அவர்களுடைய கேட்கக்கூடிய இலாகாக்களுக்கு நாம் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே நாம் ஆட்சியை அமைக்க முடியும். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை முதல்வர் பதவியெல்லாம் கேட்கப்படுவதாக வரக்கூடிய தகவலாம் இருக்கிறது. ஆக நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக நாம் ஒத்துழைப்பு என்பது அளிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஆட்சி அமைய வேண்டும். ஆக தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைமை என்ன எடுக்கிறதோ அதே போல தலைவர் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆட்சி அமைந்த பிறகு எந்த மாதிரி தான் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதரவு என்பது கொடுக்கவில்லை ஒரு சூழ்நிலை அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கை ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டாம் என்ற ஒரு தகவலாம் வந்தது. அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில எந்த ஒரு சூழலுக்கும் தலைமை இருக்கக்கூடிய முடிவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னும் சட்ட நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய
தனியார் நட்சத்திர விடுதிக்கு அழைப்பு விடுத்து உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு அடுத்த கட்டமாக ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. முத்துக்குமார், நேற்று பார்த்தோம் அப்படின்னா IUML ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆதரவை வாபஸ் பெறப்பட்டது. அதற்கப்புறமா விசிக இன்னும் செய்தியாளர்களை சந்தித்து அவங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்காத இந்த சூழல்ல தற்போது தாவேக எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்துல தொடங்கி இருக்கிறது. இதுல விசிக கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை இவங்க அப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த ஆதரவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் ஆதரவு அளித்தால் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு என்பது கிடைக்கும். பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். ஆளுநர் ஆட்சி அமைத்து தருவார் என்பது மரபில் இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சியினருக்கு அவர்கள் கூறக்கூடிய நிபந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக தமிழக வெற்றி கழக தரப்பினர் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த 4 கட்சிகளுமே, அதாவது காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே அமைச்சரவையில் இடம் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதே நேரத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்குமே அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. தொடர்ந்து நல்லாட்சி நடைபெற வேண்டும். மற்றபடி அதாவது தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வரக்கூடிய வகையில எந்த ஒரு செயல்களிலும் இந்த அரசு ஈடுபடக்கூடாது என்பதெல்லாம் ஒரு சில நிபந்தனைகளை விதித்து வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினமே அவர் ஆதரவு தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் தான் 3வது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் கோரியிருந்தார். ஆனால் தற்போது வரை ஆளுநர் தரப்பிலிருந்து விஜயை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்காதன் அடிப்படையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் என்பது தமிழக அரசியல்ல நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த மாதிரியான நிபந்தனைகளை வைக்கிறார்கள் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை ஒரு சில வட்டார தகவலை பொறுத்த வரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு திருச்சி கிழக்கு, அதாவது விஜய் 2வது தொகுதியாக நின்ற திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்தவுடன் அவருக்கு மீண்டும் அந்த தொகுதியில போட்டியிட வாய்ப்பு அளித்து துணை முதலமைச்சராக்க வேண்டும். அதே நேரத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினருக்கும் அதாவது அமைச்சரவை வழங்கப்படும். அதே போல எதிர்வரக்கூடிய தேர்தலில் 3 மேயர் பதவிகளை வழங்க வேண்டும் என்ற வட்டார தகவல்லாம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக எந்த மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் வைக்கிறார்கள் என்றும், அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ஒரு சில உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் கேட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு நீங்கள் உத்தரவாதம் என்பது செய்து தர வேண்டும் என்பது குறித்தான அந்த படிவத்தையும் உறுதிப்பட எழுதி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவுக்காக அதாவது காத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவித்தாலும் எந்த மாதிரியான அறிவிப்பை அறிவிக்க போறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதிகபட்சமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. என்னென்னு கேட்டால் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றால் குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துவிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற குடியரசுத் தலைவரோட ஆட்சி அதே நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு தேர்தல் எல்லாம் நாங்கள் விரும்பவில்லை. ஆக தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்ற ஒரு தகவலை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு தடையாக இருக்க வேண்டும் என்றும் மக்களின் தீர்ப்பை நாங்கள் மனதார ஏற்கிறோம். மக்களின் தீர்ப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு அளித்திருக்கிறார்கள். ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் என்றும் ஏற்கனவே தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் நேற்று தினம் அவர்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். நேற்று தினத்தை பொறுத்த வரைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து செய்தியாளர் சந்திப்பின் போது கூட நாங்களும் ஆதரவு தெரிவித்து விட்டோம், திருமாவளவனும் ஆதரவு தெரிவித்து விடார்கள் என கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு சில எக்ஸல வலைப்பதிவுகள் எல்லாம் வெளியிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் இது திருமாவ காலம் ஆரம்பித்து விட்டது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற எங்களுடைய கோரிக்கை நிறைவேறப் போகிறது என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். அவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய செய்தி
செய்தியாளர் சந்திப்புலாம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் திருமாவளவன் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டு என்பதை அறிவிக்க இருக்கிறார். அதனை அறிவித்த பிறகு அடுத்த கட்டமாக மீண்டும் ஆளுநரை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைப்பை உரிமை கோருவதற்காக விஜய் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நீலாங்கரை இல்லத்தில் தான் விஜய் இருக்கிறார். இந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நகர்வு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாவேக்கவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.